Hi friends, welcome to Nitra YouTube channel. இதுவரையும் நீங்கள் நித்ரா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி விவசாயத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது விவசாய நிலங்களில் எலிகளை கட்டுப்படுத்தும் முறைகள். விவசாய நிலங்களில் எலிகளை கட்டுப்படுத்தும் முறைகள். பெரும்பாலும் விவசாய நிலத்தை அதிக பாதிப்படைய செய்வது எலிகள்தான். அந்த எலிகள் உணவு தானியங்கள் மற்றும் நிலத்தை அதிக அளவில் சேதப்படுத்துகிறது. இந்த எலிகளோட வாழ்க்கை முறைகளை பற்றி பார்க்கலாம். எலிகளின் வாழ்க்கை முறை. ஒரு நாளைக்கு ஒரு எலியானது 26 கிராம் அளவுள்ள உணவை உண்ணுகிறது. 5 எலிகள் ஒரு மனிதனின் ஒரு நாளைக்கான உணவை உண்ணும் திறன் கொண்டது. எலிகள் தானியங்கள் உண்ணுவதை விட நிலத்தை சேதப்படுத்துவதே அதிகம். எலிகளின் ரோமங்கள், கழிவுகள் அனைத்தும் தானியங்களுடன் கலப்பதால் மக்களின் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. எலிகளில் கரம்பொலி, வயல் எலி, சுண்டெலி, வீட்டு எலி போன்றவை அதிகமாக விளைநிலங்களை சேதப்படுத்துகின்றன. இப்போ இந்த எலிகளை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கட்டுப்படுத்தும் முறைகள். எலிகளை கட்டுப்படுத்த மக்காச்சோள மாவில் சீனியும் சிமெண்ட்டும் கலந்து எலிகள் நடமாடும் இடத்தில் வைத்து அழிக்கலாம். வெள்ளை பூண்டை ஒரு கைப்பிடி எடுத்து 1/2 லிட்டர் நீரில் கலந்து எலி நடமாடும் இடங்களில் தெளிக்கலாம். இதனால் வரும் ஒரு விதமான துர்நாற்றத்தினால் எலிகள் வயலுக்குள் வராது. தென்னை மரத்தை எலிகளிடம் இருந்து பாதுகாக்க மரத்தின் அடியில் இருந்து 1/2 மீட்டர் உயரத்திற்கு தார் பூசினால் அந்த வளவளப்பில் எலிகள் மரத்தின் மீது ஏற முடியாது. மலட்டுத்தன்மை உண்டு பண்ணும் தாவரங்களை உணவில் கலந்து எலிகளின் எண்ணிக்கையை குறைக்கலாம். இதற்கு பருத்தி, சோளப்பொரி, துளசி போன்ற உருண்டையை பயன்படுத்தலாம். களைகள் மற்றும் வரப்புகளை வெட்டி எலி வலைகளை அடைத்து விட வேண்டும். எலிப்பொறி ஒரு ஹெக்டருக்கு 10 முதல் 15 என்ற எண்ணிக்கையில் வைத்து எலிகளை கவர்ந்து அழிக்கலாம். நொச்சி மற்றும் எருக்களை செடியை வயல் சுற்றி வேலி பயிராக நட்டால் எலிகள் வராது. நெல் வயலில் எலியை கட்டுப்படுத்த சணப்பு பூவை சிறிய தண்டுகளாக்கி அதை பரவலாக அங்கங்கே வயலில் இட்டால் அதிலிருந்து வரும் வாசத்தால் எலிகள் ஓடிவிடும். எலி எண்ணிக்கையை குறைக்க ஒவ்வொரு பயிர் அறுவடைக்கு பின்பும் எலிவலை தோண்டி எலிகளை அழிக்க வேண்டும். எலியை அழிக்க ஒரு பெரிய வட்ட வடிவமான மண்பானையை வயலில் தரைமட்டத்திற்கு புதைக்க வேண்டும். அதில் பாதி அளவு களிமண்ணை நிரப்பிவிட வேண்டும். ஒரு தேங்காய் தொட்டியில் எலி உணவு வைத்து அதை பானையின் உள்ளே வைத்தால் கவரப்பட்டு எலியானது மண் சாந்தில் விழுந்து மேல் எழ முடியாமல் இறந்துவிடும். ஊற வைத்த அரிசியை எலி கவரும் பொறியாக வைத்து எலிகளை கவர்ந்து அழிக்கலாம். பசும் சாணத்தை வயலிலும் வரப்பிலும் வைத்தால் எலி தொல்லை குறையும். இந்த முறைகளை கையாண்டு நம்ம எலிகளை அழித்து விவசாயத்தை பாதுகாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.